சாத்தூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் இருந்த குழந்தை மற்றும் அவரது தந்தை பத்திரமாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருப்புசாமியிடம் கேட்கலாம். கருப்புசாமி, வணக்கம். தற்பொழுது மீட்கப்பட்ட குழந்தையும் தந்தையும் எப்படி இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த சாலையில போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் கருப்புசாமி? வணக்கம். சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில கடந்த 2 நாட்களாகவே தொடர் மழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள கண்மாய்கள், குளங்கள் நிரம்பி இருக்கன. இந்த நிலையில் ஆங்காங்கே சாலையில் காற்றாட்டு வெள்ளம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குகன்பாறையை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தன்னுடைய குழந்தையுடன் செவல்பட்டி ரோட்டில் இந்திரா நகர் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் திடீரென வந்த காற்றாட்டு வெள்ளத்தில் கார் சிக்கியது. அந்த கார் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பின்னர் சாலை ஓரத்தில் இருந்த முட்புதர்கள் அந்த கார் சிக்கி கொண்டது. இதில் இந்த நிலை காரில் இருந்த அந்த குழந்தையும் அவருடைய தந்தையன் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் சென்ற பொதுமக்கள் வெம்பக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெம்பக்கோட்டை காவல்துறையினர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கயிறு கட்டி அந்த காரில் இருந்த தந்தை மற்றும் அவருடைய 3 வயது குழந்தையை பத்திரமாக மீட்டு வெம்பக்கோட்டை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் காற்றாட்டு வெள்ளம் இருப்பதால் தற்போது காவல்துறையினர் அந்த பகுதியில் வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நன்றி கருப்புசாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.